ரொம்ப நாளா இந்த காய் வெட்டுறதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சு இருந்தேன்டி. காலையில பசங்களுக்கு சமைக்கும் போது காய் வெட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னா அருமை வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லுதுங்க. ஓ, அதுக்கு தான் வெஜிடபிள் கட்டர்லாம் வாங்கியிருக்கேன். ஆமாண்டி, இந்த காய்கறி வெட்டுற பழகைய ரொம்ப நாளா வாங்கணும் தேடி தேடி பார்க்க நம்ம ஊர்ல அண்ணாச்சி கடையில விற்க மாட்டேது. அண்ணாச்சி கடையில விற்காதுக்கா, அந்த சாமான் கடையில தான் விற்கும். அப்புறம் இந்த பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தட்டுலாம் வந்து இந்த மாதிரி பீங்கல்ல வாங்கணும் ரொம்ப நாளா பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் இன்னைக்கு தான் வந்திருக்கு. பாத்ரூமுக்கு 2 மக்கு, இந்த கண்ணி தண்ணியில் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு டப்பா, அதெல்லாம் வாங்கிட்டேன். ரேஷன் கடைக்கு நம்ம எதுக்கு போனோம்? டோக்கன் வாங்கிறதுக்கு போனோம். டோக்கன் தர மற்ற எல்லாத்தையும் வாங்கி வந்திருக்கோம். ஆமா, நம்ம கிட்ட வரும்போது தான் அவருக்கு லஞ்ச் பில்லாம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு போயிட்டாரு. லஞ்ச் பில் இல்லக்கா, லஞ்ச் டைம். சாப்பிட்டு 3 மணிக்கு தான் வருவாராம். 3 மணிக்கு தான் போய் வாங்கணும். 3 மணிக்கு தான் திரும்பிலாம் போக முடியாது. நம்ம ஒரே நாளைக்கே போய் டோக்கன் வாங்கி பொருள் வாங்கி வந்துனே இருக்கலாம். தனித்தனியாக வேற போய் கிடப்பாங்க 12 வாட்டி. ஏடி, டோக்கன் வாங்கினா பொருள் தர மாட்டாங்கடி. அதெல்லாம் தருவாங்க. நாளைக்கே போய் வாங்கிக்கலாம். இந்த ரேஷன் கடை பக்கத்துல இந்த சாமான் கடையெல்லாம் வந்து மாசம் ஆனால் இப்போ மாசம் பிறந்தவொடனே போட்டுருவாங்க. ஒரு 3ஆம் தேதி 4ஆம் தேதின்னு. அப்போ எங்க இருந்து காசு கிடைக்கும் நம்மளுக்கு? ஒரு 10ஆம் தேதி 5ஆம் தேதி அப்படி போட்டாலும் காசு கிடைக்கும். இந்த மாசம் நம்ம லேட்டாக போட்டுருக்காங்க. அதனால கையில் காசு இருந்தது வாங்கிட்டேன். இல்லைன்னு வச்சுக்கேன், பார்த்துன்னு போயிட்டு வருவேன். இந்த பசங்களை நம்பி நான் பீங்கல்ல வாங்கி போயிருக்க தட்டை கிண்ணம் எல்லாத்தையும் வச்சு வாயில போட்டுக்கோங்களா இல்லை வச்சு வாழுங்களா தெரியல. ஆமாம், பீங்கல்லாம் கழுவும் போது பத்திரமா கழுவணும். எடுத்து வைக்கும் போது பத்திரமா வைக்கணும். வேகமாக எடுத்து வச்சாலும் ஒழிச்சிடும். பார்த்து யூஸ் பண்ணுங்க. இந்த சர்வீஸ் இருக்கான் பாரு, அவன் தான் முரடு. தூக்கி அடிப்பான். அவங்ககிட்ட தான் இந்த பொருள்களை காட்டக்கூடாது. யாருன்னா வீட்டுக்கு வந்தால் போனால் மட்டும் அவங்களுக்கு மட்டும் தர மாதிரி வச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம வெயில் சுரியல்னு அடிக்குதேடி. ஆமாக்கா, நம்ம வீட்டில் இருந்தால் வெயிலே அடிக்க மாட்டேது. துணிலாம் துவச்சி போட்டு காய மட்டும் உட்காந்து வேண்டியதாக இருக்குது. நம்ம எங்கன்னா வெளியில் வந்தால் மட்டும் எப்படி சுரியல் வெயில் அடிக்கிட்டு இருக்கேன். சரி வேகமா நட. இந்த பெரிய பொண்ணு கீதெல்லாம் எங்கக்கா? அதான் எனக்கு பின்னாடி விளையாடுங்க. அவளுங்க என்ன பொருள் வாங்கலாம் பார்க்கவே இல்லையே. அப்புறம் கேட்டுக்கா, நீ நடமா வீட்டுக்கு. பெரிய பொண்ணு கீதா, சீக்கிரம் வாங்க. வரேன்க்கா. நாளையிலேருந்து காலையில் எழுந்தோடனே காய்கறியில் வெட்டி தர சொல்லணும். இத்தனை நாள் ஏமாத்தினாக்கா 1/2 மணி நேரம் இருக்க மாட்டேன்னே. ஏண்டி, இன்னும் நான் தாண்டி பொருள் வாங்கினுக்க, மணியாவது வாடி. ஏண்டி, என்ன 2 ஸ்பூன் வாங்கிறதுக்குள்ள எதுக்கு கத்தி நடக்குற? அப்படியே போதும் இருக்குது 3 ஸ்பூன் வாங்கியிருக்கேன். ஒரு கப்பு மாதிரி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வாங்கியாச்சு. போதும், வா போலாம். காசு கொடுத்துட்டியா? காசுலாம் கொடுத்தாச்சு. வீட்டில் போய் நான் தான் பண்ண போறேன். நீ வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது எனக்கு. வர வீட்டு வேலை கூட சரியா பண்ணி. ஐயோ, பொங்கல் வருதுல்ல, வீடெல்லாம் யார் கட்டி ஒட்டலாம் அடிக்கணும், சுண்ணாம்பு அடிக்கணும், வெளியில தரெல்லாம் சரி பண்ணணும். நிறைய வேலை இருக்குடி. ஆமால, நான் கூட வீட்டுக்குள்ள ஒட்டலாம் அடிக்கவே இல்லடி. இன்னைக்கு ஆரம்பிச்சாதான் 4 நாள் ஆகும் முடிக்கிறதுக்கு. காலையில இருந்து மதியம் வரைக்கும் ரேஷன் கடை நின்னுறதுக்கு கரெக்டா போச்சு. என்ன முதல் டோக்கன் நீ தாண்டி வாங்கினா? மதியம் வரைக்கும் நடி பண்ணியிருந்தாங்க நின்னுங்க. நான் மட்டும் எங்க தனியா வீட்டுக்கு போறது, கோமதி ராதிகெல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுருந்தேன். கடைசியில பார்த்தா அதுங்களுக்கு டோக்கனே தரல. லஞ்ச் டைமுக்கு போயிட்டாரு. அதுங்க பாட்டு முடிக்கின்னு போய் நிற்குதுங்க. ஆமா, சே பாவம்ல நின்னுந்தாங்க ரொம்ப நேரம். சரி, போகும்போது அப்படியே போயிட்டு அவங்க சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு போலாம். அம்மா, இன்னைக்கு தான் வீடுன்னு ஒன்று இருக்குது ஞாபகம் வந்து போகுது கீதாக்கு. சரி போ நீயே வேலை செய்யணும் போது நான் ஏன் கெடுக்கணும்? அதை அரண்மனை இருக்க சாமான்லாம் எடுத்து போட்டு தொலைக்கணும். இந்த பித்தளை சாமான்லாம் எதுக்குதான் சீர்வரிசையில் கொடுக்குறாங்கன்னு தெரியல. வருஷம் தொலைக்கி வைக்கிறதுக்கே கை வலிக்குது. தூக்கி காயலங்கள்ல போட போறோம் எல்லாத்தையும். இங்கே அதெல்லாம் சீதனாண்டி, காயலங்கள்லாம் போடக்கூடாது. தொலைகிறோம் தானே தெரியும் வழி. வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் இருக்கலாம், அதுக்கோசம் தொலைக்கி வைங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மா வந்துட்டீ சாந்தி, வா உள்ள உள்ளதாமா வரேன். என்ன ஊருக்கு வரேன்னு ஒரு ஃபோன் பண்ணக்கூடாது? அண்ணா வந்து கூட்டிட்டு வந்துருப்பல. நான் ஃபோன் பண்ணி சொன்னா உங்களுக்கு எப்படி சர்ப்ரைஸா இருக்கும்? அதான் சர்ப்ரைஸா வந்திருக்கேன். இது சர்ப்ரைஸா இருக்கட்டும்டி. பஸ்ல வந்த அண்ணா வந்து உன்னை கூட்டு வந்துருப்பா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. இப்போ பஸ்ல வந்திருக்க பாரு கஷ்டப்பட்டு. ஐயோ, நானு ஆட்டோல தாமா வந்தேன். இந்த டைமுக்கு நம்ம ஊருக்கு எங்க பஸ் இருக்கு? இன்னும் 2 மணி நேரம் ஆகுமா. அதனால ஆட்டோலயே வந்துட்டேன். புள்ள எப்படி துரும்பா இழைச்சி போச்சுமா. நம்ம ஊர்ல இருக்க கிட்ட இருக்க காலேஜா படினா, நான் சென்னையில போய் தான் படிப்பேன்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சு இப்படி துரும்பா இழைச்சி போயிட்டேன். ஹாஸ்டல்ல என்ன சாப்பாடு போடுவாங்க? இந்த மாதிரி ஆக்கி போடுவாங்களா? அதான் முடிஞ்சிச்சேம்மா எல்லாமே. இனிமே இங்கே தானே இருக்க போறேன். ஏடி, பரிச்சை முடிஞ்சிச்சா? ஆமாம்மா, எக்ஸாம் ஃபுல்லா முடிஞ்சிச்சு. இனிமே ரிசல்ட் வந்தவொடனே வேலை கிளம்ப வேண்டியதான். நீ வேலைக்கு போதில் அப்புறம் பார்த்துக்கலாம். வா அவ்வளோ கருவா. எங்கம்மா அண்ணி எங்கம்மா? அவ காலையில போனா ரேஷன் கடைக்கு. இன்னும் ஆளை காணும். வரத்துக்கு சாயங்காலம் 6 ஆகும். அவ்வளோ தூரத்தில் இருக்கம்மா ரேஷன் கடை? இங்கே பக்கத்துல தாண்டி இருக்கு. ஊரெல்லாம் சுத்திட்டு ஊரெல்லாம் கதை பேசிட்டு 6 மணிக்கு தான் வீடு வந்து அடங்குவா. ஏன்னா அப்போ தானே உங்கள் அண்ணன் வருவேன். உங்கள் அண்ணன் வரும்போது வீட்டில் புந்துருவா. அவனை வந்து அப்படியே நம்பிடுவான். நம்ம பொண்டாட்டி வீட்டிலே இருக்கா, வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே போகிறது கிடையாது அப்படின்னு நம்பிடுவான். அப்படி ஒரு நடிப்பை போட்டுடுவா. பகல் ஃபுல்லாக வீட்டிலே இருக்க மாட்டா. பரவாயில்ல, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆமாம், என்ஜாய் பண்ணுறாவ. வீடு போய் கதை பேசுறது ஒரு என்ஜாய்மெண்ட். சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்துக்கிறேன். சரிம்மா, உன் கையில் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது? முன்னாடியே வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தேன்னா உனக்கு வந்து எல்லாமே செஞ்சு வச்சிருப்பேன். இப்போ வந்து சாம்பாரோ உருளைக்கிழங்கு பொரியல தான் இருக்குது. ஏம்மா, அது போதும்மா, அதுவே அமிர்தத்துக்கு சமம். சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். கடைசியில் நம்ம சாப்பாடு அமிர்தம் சொல்கிற அளவுக்கு ஆயிப்போச்சேன். யாருக்குமே இருக்கும்போது எனக்கு கிடைக்கும் போது அந்த பொருளோட அருமைலாம் தெரியாது. படித்து முடிச்சிட்டா. இனிமேல் அவளுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தான். ஒரு டிகிரி முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் நான் 2வது டிகிரி படிச்சு ஆகணும்னா இப்போ படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாலாம். கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வேலைக்கு போகுது அது அவள் இஷ்டம். ஆமாம், முதல்ல என் கடையுமே முடிச்சு வைக்கணும். இதுக்கு மேலே சும்மா தானே வேலைக்கு ஆகாது. பத்தல் கொஞ்சம் வறுத்து வைக்கலாம். கொஞ்ச நேரம் விளையாடுவேன், அதுக்கப்புறமா உனக்கு தருவேன், அமைதியா உட்காரணும். டேய், இதே தாண்டா சொல்லிருக்கா 1 மணி நேரமா. இறங்குடா, நான் விளையாட போறேன். அண்ணன்
புரிஞ்சதா? அண்ணா தான் சொல்லணும். அதெல்லாம் சொல்ல முடியாது. அஞ்சு அப்ப நீ எனக்கு ஊஞ்சல் தெரியா? நான் உன்னை அண்ணான்னு கூப்பிடுறேன். இருமா, அண்ணா இப்பதானே ஏறி விளையாடி இருக்கேன். இரு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, தரேன். நீ 10 வாட்டி ஆடிட்டு எனக்கு 10 வாட்டி கொடுடா. தரேன். இவ வாயில இருந்து அண்ணன் வர மாட்டேங்குது. அண்ணாடே அண்ணாடே சொல்ற. கூட படிக்கிற பசங்க எல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணுதுங்க. இவங்க என்னதான் பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? என்னடா ஸ்கூல் பேக் மட்டும் இருக்குது வீட்டு வாசல்ல, ஆளை காணுமேன்னு பார்த்தேன். பெருமா வீட்டு மேலே உட்காந்து நிக்கீங்களா? மா, இவன் எனக்கு விளையாடுறதுக்கு ஊஞ்சலே தர மாட்டேங்கிறாமா. அண்ணவனை இப்படி போட்டு கொடுக்குறாப்ப. டேய் தங்கச்சி, கொஞ்ச நேரம் டெக்ல இருக்கு. நாங்களும் இப்பதான் வந்தோம். இப்பதான் விளையாடவே ஆரம்பிச்சிருக்க. தர இரு. தருவா, கொஞ்ச நேரம் உட்காரு. அது சொல்லிதாம்மா என்ன ஏமாத்தினுக்கான். தரவே மாட்டேறாமா. பாப்பாவால அழ வைக்க கூடாதுப்பா. கொஞ்ச நேரம் நீ விளையாட, கொஞ்ச நேரம் பாப்பா விளையாடட்டும். பாப்பா பாப்பான்னு சொல்லியே ஏமாத்துங்க நல்லா. 2 வாட்டி மட்டும் ஆடி தரேன். சீக்கிரம் 2 வாட்டி ஆடிட்டு கூட. எங்கம்மா போயிருந்தீங்க? அருமல் வீட்ல ஆளே காணோம். ஏண்டா பாட்டி இருப்பாங்களா வீட்ல, எங்க போயிட்டாங்க? பாட்டியா? அவங்க இன்னொரு பாட்டி கூட பேசின்னு இந்த கோயில்ல உட்காந்துட்டாங்க. வீட்ல இருங்க, பசங்க வருவாங்க பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போனேன். வீட்ல இல்லாம எங்க போய் உட்காந்துருக்கு பாத்தியா? ஏமா, நீங்க எங்க போறேன்னு சொல்லவே இல்லையா? நானாடா ரேஷன் கடைக்கு போனேன்டா. அப்போ எங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வந்திருப்பீங்க. ஸ்நாக்ஸா? நான் இங்க ரேஷன் கடைக்கு தான் போனேன். ரேஷன் கடை எங்கடா ஸ்நாக்ஸ் விக்குது உனக்கு? ஏமா, வர வழியில தான் அவ்வளோ கடை இருக்குதுமா. ஒரு பஜ்ஜி, ஒரு பப்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாது. அச்சோ, மறந்தே போச்சே. வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கும், நான் நிறைய ஞாபகத்தில் வந்துட்டேன். எதுவுமே வாங்கி வரலையா? அம்மா, ரொம்ப மோசமா நீங்க. பசங்க ஸ்கூல் வந்து ஏதாவது சாப்பிடறதுக்கு கேட்பாங்களே. வீட்டில் எதுவும் இல்லை, காலி வச்சு அப்பா நைட்டுக்கு தான் வாங்கி வருவாரு. அப்பா காலையிலே சொல்லிட்டு போனாரு, நைட்டுக்கு வரும்போது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தான் வாங்கி தரேன்னு. இப்போ ஈவினிங் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு வேணும்ல. நீங்க வீட்லயே இருந்தா கூட பரவாயில்ல. நீங்க ரேஷன் கடைக்கு போயிருக்கீங்க, வீட்டை விட்டு வெளியில போயிருக்கீங்க. வரும்போது வாங்கி வந்துருக்கலாம்ல. மறந்துட்டேன்னு ஈஸியா சொல்றீங்க. ஆமாம்மா, எனக்கு கூட ஸ்நாக்ஸ் வேணும்மா. ஐயோ, இது மாதிரி அட்டம் பிடிக்குதுங்களே, இப்போ என்ன பண்றது நானு? இரு, நானே எதுனா செஞ்சு தரேன் வீட்லயே. அம்மா, நீங்க வீட்ல சேர்த்துதான் லேட் ஆகுமா? காசு கொடுங்க, நான் போய் வாங்குறேன். கடையில எல்லாம் எண்ணெய் திருப்பி யூஸ் பண்ணி செஞ்சிருப்பாங்க, அதெல்லாம் உடம்புக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டேன். நான் வந்து எதுவுமே வாங்கி வரல. வீட்லயே நம்ம செஞ்சுக்கலாம் ஆரோக்கியமா அப்படி சொல்லிட்டு வாங்கி வரல. உன்கிட்ட காசு கொடுத்து அதை போய் வாங்கி வரப்பே நீ? அம்மா, 2 சம்சா மட்டும் தான் வாங்க போறோம். 20 ரூபா மட்டும் கொடுங்கம்மா. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நானே வீட்டுல செஞ்சு தரேன், அமைதியா இருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்பயே வேணும். இப்போ என்ன பண்றது? எப்படி அடம் பிடிக்குதுங்க பாரு ரெண்டும். ஸ்நாக்ஸா வாங்கி வந்து கொடுத்து அவங்க அப்பா கெட்டு வச்சுக்கிறாரு. இதுக்குள்ள ஒரு நாள் ஸ்நாக்ஸ் வேணா இருக்காதுங்களா? காசு கொடுக்கணும், கடையில் போய் வாங்குங்களா? ரொம்ப கொழுப்புல தான் இருக்குது 2 பேருக்கும். நான் தான் வீட்டில் செஞ்சு தரேன் சொல்லல. ஏன் ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருக்க முடியாது உங்களால? உடனே அழுவு அப்படியே. ஏமா, நீங்க 10 நிமிஷத்துல எப்படிமா செஞ்சு தருவீங்க? எப்படி ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகுமா? 1/2 மணி நேரம் பொறுமையா இருங்க. பிரெட் இருக்கு, வேணா எடுத்து வந்து கொடுக்குறேன், சாப்பிடுங்க. ஐயோ, எனக்கு பிரெட் இல்ல வேணா. போ, பிரெட் இல்ல வேணா, கும்மன உட்கார். அந்த பிரெட்ல பால் ஊத்தி முட்டை போட்டு சக்கரை போட்டு ஏதோ ஸ்வீட் மாதிரி செய்வே, அந்த மாதிரியே செஞ்சு கொடுமா கொஞ்சம் டக்குன்னு. ஆமால, அது டக்குன்னு செஞ்சிடலாமே. பால், முட்டை, பிரெட் இது மட்டும் தான் தேவை. பாலையும் முட்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த பிரெட் அதில் நினச்சி கடையில் போட்டோமா, நெய் ஊற்றணுமா, சைடில் திருப்பி போட்டோமா, அது முடிஞ்சு போச்சு. சக்கரை போட்டோம் கூட. ஆனால் அது செய்யறதுக்கு முட்டை கடையில் போய் தான் வாங்கி வரணும். ஏமா, போங்கம்மா, அதுக்கு நீங்கள் காசு கொடுங்க, நாங்கள் சம்சாவே வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். இங்கே என்ன அம்மக்கா நடந்து இருக்கு? ஏக்கா, பிள்ளைங்களாக்கா இது ரெண்டும்? பிள்ளைங்களா இதுங்க ஸ்கூல் விட்டு வந்துடுதுங்க, வந்து அம்மக்கா மணி இருக்குதுங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு. அதுக்கேண்டி குழந்தைங்க திட்டுற? அக்கா, பிரெட் தாங்க இருக்குது, எல்லா ஸ்நாக்ஸும் காலி வச்சு அவங்க அப்பா நைட்டுக்கு தான் வேறு சொல்லிக்கிறாரு. பிரெட் சாப்பிடுங்கன்னா சாப்பிடாதுங்களா? சம்சா சாப்பிட போதுங்கன்னா காசு கூட நமக்கு பண்ணி இருக்குங்க. சரி இரு, இது வரேன். இது எங்கே கொடுத்து சம்சா வேணத்துக்கு போதானே? இது செல்லம் கொடுத்துதாம்மா இதுல கெடுத்து வச்சுக்குதுங்க. ஊரில் இருக்கிற வரைக்கும் ஒரு குரல் கொடுத்தா அடங்கி நின்றுதுங்க. இங்கே வந்த பிறகு இது செல்லம் கொடுத்தே கெடுத்து வச்சுக்குதுங்க இதுங்களை. இது எங்க சொல்ற வச்சு கொஞ்சம் கூட கேட்கறது கிடையாது. இந்தாங்க, என்னது கதையா சிப்ஸா? ஆமாண்டி, மாமா நைட்டு வேணாந்தாரு பசங்களுக்கு. அதுங்க பாதி சாப்பிட்டுச்சுங்க, பாதி மீதி இருந்தது, அதான் எடுத்துன்னு வந்தேன். இந்த சாப்பிடுங்க, சண்டை போடாம சாப்பிடுங்க. சஞ்சய், உனக்கு பாதி எனக்கு பாதி. எடுத்துக்கோ, இந்தா. சூப்பரா இருக்குல்ல? ஆமாண்ணே, சூப்பரா இருக்கு. ஏக்கா, இவ்வளவு சிப்ஸ் எடுத்து வந்து எங்க கொடுத்துருக்குற அதுங்களுக்கு? இனி நேந்திர சிப்ஸ் தாண்டி, நல்லா தான் சாப்பிட்டோம். நேந்திர சிப்ஸா? உருளைக்கிழங்கு சிப்ஸ் நினைச்சேன். இல்ல நேந்திர சிப்ஸ் தான். இங்க பாரு, பசங்களை வந்து தினமும் இந்த மாதிரி அழ வைக்காத. ஸ்நாக்ஸ் வேணும்னு புரிஞ்சுதா? கடையில் வைக்கிற பொருள் அவ்வளோ வாங்கி தராத. நீயே கடையில் வைக்கிற பொருள் தாங்க கொடுத்துருக்க பசங்களுக்கு. அவசரத்துக்கு எதுவும் இல்லைன்றதுனால தந்து கொடுத்துருக்குறேன், புரியுதா? வாணி ராணிலாம் சின்ன பசங்களா இருக்கும்போது அதுங்களுக்குலாம் ஸ்நாக்ஸே வாங்கி தர மாட்டேன் தெரியுமா? அந்த மாதிரி வளர்த்துருக்கேன் நான். ஐயோ, இதுங்களா ஸ்நாக்ஸ் வேணா என் மனத்தை வாங்கி அப்படியே கப்பலை ஏற்றி விட்டுடுதுங்கக்கா. நீ அந்த மாதிரி பழகி வச்சுருக்க. பசங்களை ஸ்கூல் விட்டு வந்தோடனே அதுங்களுக்கு என்ன பண்ணணும்? இந்த மூக்கல்ல அந்த மாதிரி பயிர் வகைலாம் இருக்குல்ல, காராமணி, அந்த மாதிரி தினமும் ஒன்று பசங்க காலை ஸ்கூலுக்கு போகும்போதே நீ அதை ஊற வச்சுட்டு வச்சுக்கேன். பசங்க ஸ்கூலுக்கு விட்டு வர டைமுக்கு அதை உப்பு போட்டு வேக வச்சு கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சு கொடுத்தேன்னு வச்சுக்கேன். பசங்க நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா பசியோடு வருங்க. அந்த சுண்டல் சாப்பிடும் போது
அது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. வளர குழந்தைங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். அப்படியாக்கா? ஆமாண்டி, குழந்தைங்களுக்கு தினமும் ஏதாவது ஒரு சுண்டல் கொடு. இந்த புரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்கு. அது வந்து குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு உதவும். அதுக்கப்புறம் வேர்க்கடலை, முந்திரி, பாதாம் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்று கொடு பசங்களுக்கு. ஸ்நாக்ஸ் வாங்குற காசோட இதெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்குது. ஆமாக்கா, நீ சொல்றதுக்கும் சரிதான்க்கா. நம்ம குழந்தைங்களுக்குலாம் நிறைய எண்ணெய் பொருள்லாம் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பச்சை பயிர் இருக்கு பார்த்தியா, அது கூட நீ வந்து ஊற வச்சு முளைக்கட்டி பசங்களுக்கு அது சுண்டல் மாதிரி செஞ்சு தரலாம். இல்லைன்னு வச்சுக்கேன், அது வந்து ஆவியில் போட்டு வேக வச்சுட்டு அது கூட வெல்லம், தேங்காய் அதெல்லாம் துருவி போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கேன், பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. அது உடம்புக்கு ஹெல்த்தி டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆமாக்கா, நம்ம அம்மா கூட செஞ்சு கொடுத்துருக்காங்களே, நமக்கு நல்லா சாப்பிட மட்டும் தெரியுது. பசங்களுக்கு செஞ்சு தரணும்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. எங்கக்கா அதை பற்றி யோசிக்கிறதுக்கே எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. முதல்ல குழந்தைங்களோட ஆரோக்கியம் தானே நம்மளுக்கு முக்கியம். அப்புறம் பசங்களுக்கு கேரட்டு, பீட்ரூட்டு அதெல்லாம் கொடுக்கணும். உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு கொடுக்கலாம். முட்டையும் ஒன்று வேக வச்சு கொடு. சின்ன சின்ன குழந்தைங்க அதுங்களுக்கு சத்தான பொருளாக கொடு. கேரட்டு, பீட்ரூட்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் கொடுக்குறேங்க்கா. வாரத்தில் 2 நாள் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோ. அப்புறம் தினமும் ஏதாவது ஒரு கீரை குழந்தைங்க மத்தியானத்தில் சாதத்தில் கறி கொடுத்துரு. எங்கக்கா சாப்பிடுதுங்க, டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்தா அப்படியே திருப்பி தூக்கின்னு வருதுங்க. கீரை வந்து ஒரு பொரியல் மாதிரி செஞ்சு அதில் தேங்காய்லாம் போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீ வெறும் கீரையை முட்டை வேக வச்சு கொடுத்தா குழந்தைங்க எப்படி சாப்பிட சொல்லு. எங்கக்கா காலையில் அவசரத்தில் என்ன செய்ய முடிய மாட்டேங்குதுக்கா. தூங்காத, காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்து குழந்தைங்களுக்கோசம் சமைச்சு கொடு. அதுங்க சாப்பிட்றதுக்கு பிடிச்ச மாதிரி. பாரு, ரெண்டும் எவ்வளோ ஒல்லியாக இருக்குதுங்க. எங்கன்னா உடம்புல கொஞ்சமாக சத்து இருக்காப்ப. அப்படிதான் சொல்லுங்க பெரியம்மா, நல்லா எங்கள் அம்மாவை. இங்கே பாரு, பெரியம்மா சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நான் செஞ்சு கொடுப்பேன். நீங்கள் 2 பேரும் மட்டும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் அடியை பாரு 2 பேருக்கும். நீங்கள் முதல்ல செஞ்சு கொடுங்கம்மா, நாங்கள் சாப்பிட்றோமா இல்லையா மட்டும் பாரு. என்ன செஞ்சு நீ சாப்பிடுவல்ல? ஐயோ, எனக்கு கீரைலாம் பிடிக்காதுண்ணே. பாருக்கா எப்படி பேசுது பாருக்கா. பசங்கன்னா அப்படிதான், நம்ம தான் அதுங்க சாப்பிட்றதுக்கு பழக்கணும். காய்கறி சொன்ன பிறகு ஞாபகம் வருது. காய்கறி வாங்கிறது நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகிற வரையடியா? வரேன்க்கா. காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புற? காலையில் மணி எழுந்து வேலையெல்லாம் முடியே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு 10 மணி பஸ்க்கு போகலாம். அப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும். காலை அது 9 மணி பஸ்க்குலாம் போத்தாவில்ல. போய் தான் வீட்டில் இருக்க வெள்ளம் முடி. சரி 10 மணி பஸ்க்கே போயிட்டு வந்துடலாம். இதுங்க ஸ்கூல் கிளம்பி போனதுக்கப்புறம் தானே சாமான் வீட்டெல்லாம் பெருக்கணும். எல்லா வேலையும் முடிச்சு துவச்சி போட்டு வர 10 மணிக்கு கரெக்டாக போகலாம்.